உழவர் நலனை பாதிக்கின்ற 2.0 திட்டத்தை ரத்து செய். 2.0 திட்டத்தை ரத்து செய். தமிழக அரசு ரத்து செய். 2.0 திட்டத்தை ரத்து செய். தமிழக அரசு 2.0 திட்டத்தை ரத்து செய். அழிக்காதே வெல்லட்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ரத்து செய் விவசாயிகளை பாதிக்கும் 2.0 திட்டத்தை ரத்து செய். தோட்டக்கலை அலுவலர் சங்கம் கூட்டமைப்பு மாநில இணைச்சலை தலைவர் நான். இப்போது நாங்கள் இன்னைக்கு எதுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோன்னா, தோட்டக்கலை துறையில் வந்து முந்தைய அரசு வந்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த 2.0 திட்டம் என்னன்னா, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண் வணிகத்துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறை 4 துறைகளையும் ஒரே ஒரு அலுவலர் வந்து பண்ணுற மாதிரி அதை இணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கள அலுவலர்கள் இணைப்புன்னு கொண்டு வந்தாங்க. அந்த கள அலுவலர் இணைப்பு திட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, வேளாண்மை துறை டிப்ளமோ படித்தவங்க வந்து டிஎன்பிசி மூலமாக உதவி வேளாண்மை அலுவலராக இருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிசி மூலமாக டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க வந்து உதவி தோட்டக்கலை அலுவலராக இருக்காங்க. அப்படி 2 பேரும் தனித்தனி துறையாக படிச்சுட்டு வந்திருக்கும் போது இந்த அரசாணையில் வந்து ஒரே ஒரு அரசாணையில் வந்து 4 கிராமத்துக்கு ஒரு கள அலுவலர் நியமிக்கிறாங்க. அரசாணையில் போட்டிருக்கிறது அப்படி. ஆனால் நம்ம நடைமுறைப்படுத்துறதுல வந்து ஒரு கள அலுவலருக்கு 1 கிராமம் கூட இருக்குது, 4 கிராமம் இருக்குது, இன்னொரு கள அலுவலருக்கு 20 கிராமம் வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 20 கிராமத்திற்கு உள்ள ஒரு கள அலுவலர் வந்து 4 துறையோட பணிகளை வந்து மேற்கொள்ளணும். பணிச்சுமைன்றது அடுத்த பட்சம் தான். பணிச்சுமை வந்து எங்களுக்கு மெயின் காரணம் கிடையாது. பணிச்சுமை காட்டிலும் நாங்கள் படித்தது வந்து தோட்டக்கலை துறையில் நாங்கள் டிப்ளமோ படித்து தேர்ச்சி பெற்றிருக்கோம். எங்களுக்கு வந்து தோட்டக்கலை துறைனா காய்கள், மலர்கள், காய்கறி பயிர்கள், அப்புறம் மலைப்பயிர்கள்லாம் நாங்கள் பற்றி படிக்கிறோம். எங்களுக்கு வந்து வேளாண்மை துறையை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் நெல் போட்டிருக்க ஒரு விவசாயிகிட்ட போய் ஏதாச்சும் ஒன்று நாங்கள் எப்படி போய் நாங்கள் திட்டத்தை செயல்படுத்த முடியும்? அவங்களுக்கு ஒரு பூச்சி ஏதாச்சும் தாக்குதல் ஏற்பட்டால் எங்களால் எப்படி போய் அவங்கள வந்து அணுக முடியுன்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்கள் விட்டுக்கிறோம். நாங்கள் போன அரசாங்கத்துக்கிட்டே வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணோம். ஆனால் அவங்க எதுக்குமே எங்களுக்கு செவி சாய்க்கலை. உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை ரத்து பண்ணணும்னு பண்ணவே கிடையாது. அந்த டைத்தில் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது கூட நம்ம அன்புமணி ஐயா மற்ற நிறைய தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்பயும் கூட நிறைய விவசாயிகள் சங்கங்கள் வந்து இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை வந்து ரத்து செய்யுங்க, பழையபடி தோட்டக்கலைத்துறை தனியாக இருக்கட்டும், வேளாண்மை துறை தனியாக இருக்கட்டும் தான் வந்து அமைச்சர்கிட்டே வந்து நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். முதல்ல நாங்கள் இங்கே வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து இதுக்கு முறையாக ஒரு போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை வந்து இந்த அரசு வந்து பரிசீலனை பண்ணி உடனே வந்து இந்த 2.0 திட்டத்தை வந்து ரத்து செய்யணும். இப்போ ரத்து செய்யாட்டினா நாங்கள் திங்கட்கிழமை விட்டுட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து சென்னையில் வந்து போய் நாங்கள் வந்து தொடர் போராட்டத்தை வந்து காலவரையற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா ஸ்டாஃபும் போய் காலவரையற்ற போராட்டம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த அரசு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செய்யணும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதை கண்டிப்பாக எங்களோட முதலமைச்சர் அவருக்கு நாலேஜுக்கு போய் இதை கண்டிப்பாக அதை ரத்து பண்ணி தோட்டக்கலையோட வளர்ச்சியும் விவசாயிகளோட பலனையும் நலனையும் பாதுகாத்து உடனே இந்த அரசாணை அனைத்தையும் ரத்து பண்ணணும். மெயினாக இது விவசாயிகளுக்கு பலனை அடிக்காத ஒரு திட்டம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோம். என் பேர் ஜனரஞ்சனி, உதவி தோட்டக்கலை அலுவலர், மதுரை மாவட்டம்.